பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 11வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரை. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயந்தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவி தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், முன் ஊழியத்தை நிறைவேற்று என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். திருவசனத்திலே நீர் எங்களை போதித்து கடிந்து கொள்ளுதல், எச்சரிக்கை சகல விதத்திலும் தேவ ஆவியானவர் உடைய திருவசனத்தை எங்களை போதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மாலி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள், தீர்க்கதரிசிகள், வேதாசிரியர்கள் என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. செல்லுகிற இடமெல்லாம் இந்த திருவசனங்கள் பிரஸ்தாபப்படுவதாக. தேவ ஆவியானவர் இறங்குவீராக. கடிந்து கொண்டு உம்முடைய உபதேசங்களை அனைவருக்கும் சொல்லத்தக்கதான கிருபை தாங்க. எச்சரிக்கையான உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே ஜனங்களுக்கு போதிக்க கர்த்தர் அருள் செய்வீராக. இதோ இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ரகசிய வருகை மிகவும் சமீபமாயிருப்பதனால் ஆவியானவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் அருள் செய்வீராக. தேவாதி தேவன் எங்களுக்கு இறங்கியருளும். ஆமீன் தகப்பனே. இந்த நாட்களிலே பெருகியிருக்கிற கள்ள ஊழியர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், இவர்களுடைய வார்த்தைக்கு ஜனங்கள் செவி சாய்க்காதபடி தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருக்க வருகிற மனுஷர் யார் என்று நிதானித்து அறிந்து கொள்ளக்கூடிய புத்தி தெளிவை தேவன் நீர் அருள் செய்வீராக. தகப்பனே, மோசம் போக்குகிற பொல்லாத மனுஷனுடைய கண்களுக்கு உடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. தேவாதி தேவன் அனுகிரகம் புரிவீராக. இவ்வேளையில் எங்கள் தேசத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே, நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிற மகாதேவுக்கு நன்றி ஆவியானவரே. அப்பா, வருகிற நாட்களில் எல்லாம் கர்த்தாவே நீர் எங்கள் தேசத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நீர் ஆளுகை செய்யும். இம்மட்டும் பலத்த கரமே எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்களிலும் கூட தகப்பனே, சமாதானத்தின் ஆட்சி உண்டாகட்டும் என் ஆண்டவரே. ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் அருள் செய்வீராக. கர்த்தர் இறங்குவீராக. உலக நாடுகளில் எல்லாம் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. தேவனை அறியத்தக்கதான இந்த ஞானத்தை, நிதானத்தை ஒவ்வொரு மனுஷருக்கும் நீர் கொடுக்க வேண்டும்ப்பா. தகப்பனே, இந்த கிருபையின் நாட்கள் மீண்டும் எங்களுக்கு கிடைக்காது. இதை அசட்டை பண்ணாதபடி காத்துக்கொள்ளும். தேவாதி தேவன் எங்கள் குடும்பங்கள், திருச்சபையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்தருளும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உம்முடைய சித்தத்தின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. எங்கள் ஊழியத்தில் எல்லாம் கர்த்தாவே நீர் ஆலோசனை கொடுத்து வழி நடத்துங்க. எந்த விதமான உலகத்தின் காரியங்களோ எங்களை வழித்தவறு செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க ஐயா. தகப்பனை, நிலைவரமான பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், எங்கள் சிந்தனை, எங்கள் வாயின் வார்த்தை, நாங்கள் செய்கிற காரியங்களில் எல்லாம் நிலைத்திருக்கும்படியான மகா பாக்கியத்தை எங்களுக்கு அருள் செய்வீராக. கர்த்தர் இறங்குவீராக. அப்பா, அம்மாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று கர்த்தாவே நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் அருள் செய்வீராக. ஆவியானவரே, இந்த வெயில் உஷ்ணத்தில் இருந்து நல்ல ஒரு செழிப்பான மழையை எங்கள் தேசத்துக்கு நீர் கட்டளிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இறங்கியருளுவீராக. இந்த வெயிலில் அதிக பாதிக்கப்படுறது குழந்தைகளும் பெரியவர்களும் தான். அந்த முதியவர்களை எல்லாம் கர்த்தாவை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. குழந்தைகளை காத்து கொள்ளுங்க இயேசப்பா. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் இறங்கியருளுவீராக. எங்களுடைய மீறுதலோ, குறைகள், குற்றங்கள் எதுவாயிருப்பின் இயேசுவின் இரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றி நித்தியமான பரலோக வாழ்வை நாங்கள் சுதந்திரிக்க கிருபை தாங்க. கர்த்தர் இறங்குவீராக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா விதமான பிசாசின் அந்தகார கிரியைகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தின் நாளிவன் தந்திரங்களை கட்டி ஜெபிக்கிறோம். என் ஆண்டவரே அப்பா, நம்முடைய பிள்ளைகளுக்கான முழு விடுதலையும் சமாதானத்தையும் தேவன் கட்டளையிடுங்க. பாதுகாப்பை அருள் செய்யுங்கப்பா. தகப்பனை எப்பொழுதும் சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும். உடைய நன்மையும் கிருபையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆமீன். நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களும், குடும்பத்தின் காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், ஆண்டவரை ஊழியத்தின் காரியங்கள் எல்லாம் நீர் கூட இருந்து நீர் ஞானத்தையும் ஆலோசனையும் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் சுய புத்தியை நம்பி நாங்கள் ஜீவிக்காதபடி பரலோகத்தில் திட்டங்களை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தந்தருளும். தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.